ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب والدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم فقل بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم إلى آخره. صدق الله العظيم. عن جابر رضي الله تعالى عنه قال شهدت مع رسول الله صلى الله عليه وسلم الأضحى بمصلى فلما قضى خطبه نزل من منبره وأتي بكبش فذبحته رسول الله صلى الله عليه وسلم لا آخره أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم அளவல்லா அன்பும் நிகழ்லா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்க்கத்தக்க சமயத்தில் கருவூர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயால தன்மை படைத்த தர்ம பரமாகிய தர்ம கத்தாவாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தது. இன்னும் அவனின் தூதர் நமது நாயர் ஹாத்தம் நபி முத்திர நபி சம்மல் நபி சீதிய நபி அஹமது முஸ்தபா முஹம்மது தல்லா சர்தார் ஆலம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபாக்கள் மக்கள் தாபின்கள் தாபின்கள் அவுலியாக்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் சோதாக்கள் முத்தகையினர் மீதும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதான மழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே பெரியவர்கள், இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பிறை 9 பத்துகளில் செய்ய வேண்டிய நிகழ்வுகளை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் நமக்கு தெரிந்தது குர்பானுடைய கடமை ஒன்று என்பது இருக்கிறது என்பது நமக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும். இந்த மாதத்தில் தான் ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்ற முடியும். யாரெல்லாம் பூமியில் எந்த மூலைகள் இருந்து முடுக்குகளில் இருந்து யாரெல்லாம் ஹஜ்ஜிற்காக வேண்டி சென்றார்களோ செல்ல இருக்கின்றார்களோ இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆரங்களில் ஹஜ்ஜு செய்வோம் எனக்கூடிய நியத்துகளில் இருக்கின்றார்களோ அனைவர்களுடைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹு தஆலா மக்பூலான மப்ரூரான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக வல்லோன் அல்லாஹ் ஆக்கி தந்தருள்வானாக. நம்முடைய மரணத்திற்கு முன்பதாக ஒரு முறையேனும் அந்த காபாவை கண்டு வரக்கூடிய பாக்கியங்களை வல்லோன் அனைவருக்குமே தந்தருள்வானாக. அருமைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சென்ற வாரமே நினைவூட்டப்பட்டதுதான், துல்ஹஜ்ஜுடைய மாதப் பிறையை கண்டவுடன் யாரெல்லாம் குர்பானி கொடுப்பதற்கு தயாராகி விடுகின்றார்களோ குர்பானி கொடுக்கின்றார்களோ அவர்கள் நகங்களை வெட்டுவதை முடிகளை வெட்டுவதை இருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. குர்பானி கொடுக்காதவர்கள் வெட்டலாமா கூடாதானா, அது அவங்க வெட்டாமல் இருப்பது சால சிறந்தது.
இந்த மாதம் தொடக்கத்தில் இருந்து அரபாவுடைய தினம் வரை 9 நாட்களும் நோன்பு வைப்பது சிறந்த ஒன்று. அதற்கு முடியாவிட்டால் அரபாவுடைய தினம் 9வது நாள், அதாவது புதன்கிழமை செவ்வாய் மாலை சஹர் செய்து புதன்கிழமை நோன்பு நோக்கக்கூடிய நபர்களாக இருப்பது இருக்கின்றது. இது சுன்னத்தான நோன்பாக இருக்கின்றது. அந்த நோன்புகளை நாம் நோக்க வேண்டும். அந்த நோன்பின் மூலியமாக ஏற்படக்கூடிய நன்மைகள் இருக்கின்றதே, நம் செய்ததுடைய முன் சென்றதுடைய செய்ததுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா, சிறு பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றார். அதே போன்று ஓராண்டு காலங்கள் அதற்கு முன்பதாகவும் பின்பதாகவும் கபல் சனத்தல்லதி பாதஹு வ மின்ஹா, ஓராண்டிற்கு முன்பதாகவும் பின்பதாகவும் செய்த சிறுமறை பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களுக்கு இந்த 9வது நாள் ஃபஜ்ருடைய தொழுகையிலிருந்து ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் தக்பீர் ஓதுவது வாஜிபாக இருக்கின்றது. ஏனென்றால் இது பல்வேறு ஹதீஸ்களை நாம் பார்க்கும் பொழுது அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், யுகப்பிரு மின் ஸலாத்தில் ஃபஜ்ரி யௌமில் அரஃபா இலா ஸலாத்தில் அஸ்ரி மின் யௌமின் நஹர் என்பதாக சொல்கின்றார்கள். அதாவது அரஃபாவுடைய நாள் ஃபஜ்ருடைய தொழுகையில் இருந்து நஹர் என்று சொல்லக்கூடிய குர்பானி கொடுக்கக்கூடிய நாளுடைய அசர் வரை ஏறத்தாழ 23 வக்து தொழுகைகளுக்கு பின்னால் தக்பீர் ஓதுவது வாஜிபாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது எத்தனை முறைகள் ஓதுவது என்பதில் சொல்வார்கள். ஒரு முறையில் ஓதுவது வாஜிபு, தக்பீர் ஒரு முறை சொல்வது வாஜிபு. 3 முறைகள் சொல்வது தவறா சரியா என்று பார்த்தால் தவறில்லை, ஒரு விரும்பத்தக்க செயல்களாக இருக்கின்றது. இந்த தக்பீர் இருக்கின்றதே, நீங்கள் ஜமாத்தாக தொழுதாலும் சரி, தனியாக தொழுதாலும் சரி, அல்லது விடுபட்டு தொழுதாலும் சரி, இந்த 23 வக்து தொழுகைகளுக்கு பின்னால், தொழுகை முடித்ததற்கு பின்னால் தக்பீர்கள் ஓத வேண்டும். அந்த தக்பீர்கள் என்ன என்பதையும் சொல்கின்றார்கள். யகூலு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இதே ஹதீஸை வலியுறுத்தி சொல்கின்றார்கள். அப்ப அரஃபாவுடைய நாள் ஃபஜ்ரில் இருந்து, அதாவது பிறை 9 ஃபஜ்ரில் இருந்து ஆரம்பிக்கின்றோம். 9வது நாள் 5 வக்துகள், 10வது நாள் 5 வக்துகள், 11வது நாள் 5 வக்துகள், 12வது நாள் 5 வக்துகள், 13வது நாள் இருக்கின்றதே, இது 3 வக்துகள் வந்துவிடும். இதான் 23 வக்துகளுக்கு தொழுகைக்கு பின்னால் தக்பீர்கள் ஓதுவது வாஜிபாக இருக்கின்றது. அது ஆண்கள் தொழிலாலும் சரி, பெண்கள் தொழிலாலும் சரி, பெண்களும் கூட வீடுகளில் இருக்கும் பொழுது இந்த ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் தக்பீர் ஓத வேண்டும். இன்றைய நாள், அந்த அரஃபாவுடைய நாள் இருக்கின்றதே, நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் ஒன்று, நாம் குர்பானியுடைய கிராவை கடந்த வாரமே சொல்லப்பட்டது, முன்கூட்டியே நாம் வாங்கி வைத்து அதை நம்முடைய கைவளத்தில் வளர்த்து வர வேண்டும். குறைந்தபட்சம் முடிந்த அளவிற்கு 3 தினங்களுக்கு முன்பதாவது நீங்கள் அந்த குர்பானியுடைய ஆடை வாங்கி நீங்கள் வளர்க்க, அதை குளிக்க வைத்து, அதை நம்முடைய குழந்தையை எப்படி பராமரிப்பு செய்வோமோ, நம்முடைய குழந்தைகளுக்காக எப்படி நாம் அனைத்து சவர்த்தனைகளும் செய்வோமே, சேவைகளை செய்வோமோ, அதுபோன்று அந்த ஆண்களுக்குரியது உண்பதற்கு, குடிப்பதற்கு, அதனுடைய நறுமணங்களுக்கு அனைத்தையும் நாம் அந்த ஆடுகளை பார்க்க வேண்டும். ஏனென்றால் குழந்தைக்கு பகரமாக கொடுக்கப்பட்டது குர்பானி. ஆடு கொடுக்கப்பட்டது குழந்தைக்கு பகரமாக கொடுக்கப்பட்டது.
துஆவில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த குர்பானியை கொடுத்து முடித்ததற்கு பின்னால் எப்படி துஆக்கள் செய்ய வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது அல்லாஹும்ம ஹாதிஹி குர்பானி என்பதாக இந்த துஆவை சொல்லும் பொழுது சொல்கின்றார்கள் دمها بدمه ولحمها بلحمه وعظمها بعظمه وجلدها بجلده وشعرها بشعره என்பதாக நாம் சொல்லி துஆ செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இறுதியாக சொல்லக்கூடியது அந்த துஆக்களில் யா அல்லாஹ் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தகப்பல் மின் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குர்பானியை நீ எப்படி ஏற்றுக்கொண்டாயோ அதுபோன்று இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குர்பானியை எவ்வாறு நீ ஏற்றுக்கொண்டாயோ பொருந்திக் கொண்டாயோ அதுபோன்று என்னுடைய குர்பானியை பொருந்திக் கொள்வாயாக என்று சொல்லிதான் நாம் கேட்கின்றோம். என்னுடைய இரத்தத்திற்கு பகரமாக, என்னுடைய முடிகளுக்கு பகரமாக, என்னுடைய சபைகளுக்கு பகரமாக, அனைத்திற்கும் பகரமாக நான் இந்த குர்பானியை நான் கொடுக்கின்றேன் என்பதாக நாம் கொடுக்க வேண்டும். அதனால்தான் அந்த ஆடுகளை நாம் நம்முடைய கைப்பட வளர்க்க வேண்டும். குறைந்தபட்சம் 3 நாட்களாக அதை நாம் கட்டி வைத்து வளர்க்க வேண்டும். 10வது நாள் இரவு, அதாவது அந்த 9வது நாள் இரவு விடிந்தால் 10 அன்றைய இரவு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈதுடைய 2 பெருநாட்களுடைய இரவுகள் இருக்கின்றது, புண்ணியமிக்க இரவுகளாக இருக்கின்றது, சிறப்புமிக்க இரவுகளாக இருக்கின்றது. அந்த இரவுகளில் நீங்கள் நின்று வணங்கி நின்று அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய இரவு. பெருநாளுடைய இரவு இருக்கின்றது, பெருநாளுக்கு முதலாவுடைய இரவு. அந்த இரவு நீங்கள் விழித்திருந்து வணங்கிருந்து ரப்பிடம் முறையிட்டு கேட்கக்கூடியதை அல்லாஹ் தஆலா கபூல் செய்கின்றான். ஆனா அன்னைக்குடைய இரவுல தான் நம்ம என்ன செய்வோம்? எல்லா சேட்டைகளும் அன்னைக்கு தான் நடக்கும். பெண்கள் மைலாஞ்சி இடுவது, மருந்தாண்டி இடுவது, அன்றுதான் புதிய ட்ரெஸ்ஸுகளை எடுத்துக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய தங்களுடைய ஆடுகள் பெரிதா என்னுடைய ஆடுகள் பெரிதா என்பதை கதை பேசிக்கொண்டு வெட்டி நியாயங்கள் வெட்டி கதைகள் பேசிக்கொண்டு இதற்காக வேண்டி பல்வேறு தீர்ப்புகளும் பார்ட்டிகளும் நடப்பதெல்லாம் உண்டு. நாளை என்ன செய்வோம் என்பதை பற்றி பாவமான காரியங்களை எதெல்லாம் செய்வோம் என்பதை முதல் நாள் இரவில் இருந்து இவர்கள் பட்டியல் போட்டுக் கொண்டு இருப்பார்கள். குர்பானி கொடுத்து முடிச்சவனே கறியை வாங்கி சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு நம்ம எங்க போவோமா, எந்த பீச்சுக்கு போவோம், எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம், எங்க போவோம், எதுகளை சுத்திட்டு வருவோம். இந்த கறி சாப்பிட்டது தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவார்கள், நண்டு கொளுத்தால் இதில் இருக்காது என்பதாக சொல்வார்கள். அதுபோன்று இந்த கரியை உண்ட ஒரு புஷ்டியின் காரணமாக தங்களுடைய மகன் என்று எடுத்துக்கொண்டு முறுக்கிக் கொண்டு திரிந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இளைஞர்களில் இருந்து ஏன் இப்பொழுது இளைஞர்களிடத்தில் இந்த பண்பாடுகள் வந்துவிட்டது. வெளியே சென்று நாம் சந்தோஷங்களை கழிப்பது என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். பெருநாளுடைய சந்தோஷங்கள் என்னவென்று தெரியுமா? வெளியே சுற்றுவதன் காரணமாக பெருநாளுடைய சந்தோஷங்கள் இல்லை. உங்களுடைய சொந்த பந்தங்களை அனைவர்களையும் நீங்கள் சந்தியுங்கள், அவர்களிடத்தில் சலாத்தை சொல்லுங்கள், முகமலர்ச்சியுடன் பேசுங்கள். இதுதான் பெருநாளுடைய மாபெரும் சந்தோஷம். அதுதான் எல்லா சொந்தங்களையும் பாருங்கள். உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், உங்களை பெற்றெடுத்தவர்கள், உங்களுடைய சகோதரர்கள், சகோதரிகள், மாமான், மச்சான், மைத்துவன், பொன் கொடுத்தோர், பொன்னெடுத்தோர், எல்லா நபர்களையும் நீங்கள் சந்தியுங்கள். அவர்களுடைய இல்லங்களுக்கு சென்று நீங்கள் சந்தித்து வாருங்கள், சந்தோஷங்களை பெருமாறுங்கள், பெருநாளுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள். ஒருவருக்கொருவர் இப்படி சந்தித்து பரிமாறிக்கொள்வது இருக்கின்றது. இதுதான் மாபெரும் ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது. ஆக பெருநாளுடைய இரவு இன்று வணங்குவது சிறந்த ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா கபூல் செய்யக்கூடிய ஒரு இரவு.
பெருநாள் அன்று ஃபஜருடைய தொழுகை கூட வராமல் இருப்பாங்க. ஃபஜருடைய தொழுகை என்னங்க? கட்டாயம் தொழுகை செய்ய வேண்டும். யாருக்கு? எல்லா நபர்களுக்கும் பல வேண்டும். எனக்கு உடம்பு சரியில்லை சொல்லி நீங்க பொழுது கழிக்க முடியாது. நான் படுத்த படுக்கையிலே அறிக்கேன் சொல்லி கழிக்க முடியாது. எந்த ஒன்றையும் சொல்லி நீங்கள் தப்பிக்க முடியாது. தொழுகை கண்டிப்பாக கட்டாய தொழுகையை தொழுதே தீர வேண்டும். இந்த ஃபர்லான தொழுகையை விட்டு போட்டு நைட்டு 1 மணி வரை 2 மணி வரை முடிச்சுட்டு காலையில் அந்த ஃபஜருடைய நேரத்தில் நின்று தூங்கிடுவாங்க. ஃபஜர் தொழுகை இல்லை. பெருநாள் தொழுகை பார்த்தா அவர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நீட்டா போட்டு புத்தாடைகள் அணிந்து நறுமணங்கள் பூசி அனைத்தும் செய்து கொண்டு முதல் சஃபா இருப்பார். ஃபஜர் தொழுகை வந்தாலும் இருக்காது. நீ அது தொழுகை வந்து என்ன பிரயோஜனம்? அது வாஜிபு. பெருநாள் என்பது ஒரு வாஜிபான தொழுகை. ஆனால் ஃபர்து ஐனை விட்டு போட்டு வாஜிபை பின்பற்றுகின்றோம் என்றால் என்ன நியாயம்? வேட்டி வெட்டணுங்க, மேல சட்டை போடணும். இப்ப வேட்டி அவுட்டுக்கு நான் சட்டையை மேல முடிக்கிறேன்னு சொல்லி 3 நாள் சரியா இருக்குமா? கீழுள்ள அவுரத்தை அவசியம் மறைப்பது நமக்கு பொருள். கையிலேயே வெட்டுவதுதான் பொருள். மேல சட்டையே இல்லாம இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்களுக்கு. இப்ப என்ன செய்யறா? இது அவுத்து மேல தூக்கி பட்டிக்கிறா. என்ன இல்ல, மேல பார்க்க கூடாது, உடம்பு யாரும் பார்க்க கூடாது. இந்த அளவுக்கு தான் நம்ம போய்கிட்டு நம்முடைய செயல்பாடுகள் அப்படித்தான். ஃபர்லை விட்டு விடுகின்றது. அங்குடைய ஃபஜருடைய தொழுகைக்கு பார்த்தா ஒரு சப்பு கூட நிறைவேறது இல்லை. ஆனா பெருநாளுடைய தொழுகைக்கு பார்த்தா வெளியே ஃபுல்லா ரோடு வரைய போய் நிற்கும். அந்த வருஷம் முசல்மான்கள் வருவாங்க. அல்லாஹ் அக்பர். அன்னைக்குதான் அவங்களுக்கு பள்ளிவாசல் என்னன்னு தெரியும். முன்னொரு சில ஜனங்கள் பள்ளிவாசலுக்குமே வரமாட்டாங்க. எப்ப அவங்க மௌத்தா போனதான் தூக்கி வரணும். அப்படியா பண்ணவங்க வருஷத்துக்கு 2 ட்ரிப் மட்டும் தான் வரக்கூடியவங்க இருக்காங்க. வாரத்துக்கு 1 ட்ரிப் வரக்கூடியவங்க இருக்காங்க. வார முஸ்லீமு, வருஷ முஸ்லீமு. அப்பதான் அவங்க முஸ்லீமாக ஆகுவாங்க. அப்ப நீங்க அந்த தொழுகையை தொழுது பிரயோஜனம் இல்லை. ஃபர்லை விட்டு போட்டு வாஜிபுக்காக வருவது என்பது பிரயோஜனம் இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய எந்த அமல்களும் பிரயோஜனமற்றதாக இருக்கின்றது. அப்ப என்ன செய்யணும்? அன்றைய ஃபஜருடைய தொழுகையாவது குறைந்தபட்சம் இமாம் ஜமாத்துடன் நாம் தொழுவதற்கு வர வேண்டும். இன்னைக்கு பல நாடுகள்ல, இஸ்லாமிய நாடுகள்ல இருக்கக்கூடியது எல்லா சவுதி இதெல்லாம் போயிருக்கக்கூடிய நபர்கள் தான் இருப்பாங்க. இந்த ஹஜ் பெருநாளுடைய சமயங்களில் பெருநாள் இந்த ஃபஜருடைய தொழுகையை தொழுகையில் உட்கார்ந்துருவாங்க. அப்படி தக்பீர் வெளியிட்டே இருந்தாங்க. இஸ்லாமுடைய நேரம் வந்துருச்சு, சூரிய உதயம் ஆயிடுச்சு. உதயமாயி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் உடனே வந்து தொழுகை நடந்துடும். உடனே தொழுகை, உடனே குத்துபா, உடனே எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஏன்னா இது அப்படித்தான் தொழுகணும். இந்த ஹஜ் பெருநாளை அப்படி நாம் தொழ வேண்டும். அதனால அப்படி தொழ வைக்க முடியுமா? இந்தியாவில் எந்த மொழியாவது ஃபஜருடைய நேரத்திற்கு வந்தவனே அப்படியே இருந்து நாங்கள் அங்கேயே பெருநாள் தொழுகையை தொழுதுவிட்டு செல்வோம் என்பதாக யாராவது சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்களா? யாராவது எங்காவது இடத்தில் நடப்பதற்கு தயாராக இருக்கிறதா? எந்த இடத்தையாச்சும்? ஏன்? நம்முடைய ஈமானுக்கு படுகிறது. நாம் பொதுவோக்குத்தனமாக இருப்பது. அது என்னப்பா 7 மணிக்கு வச்சுதான் எப்படி வர்றது? எந்திரிச்சு குளிச்சு வச்சுட்டு வராருமா? நீ 3 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு வா. ஃபஜருக்கு 6:30 மணிக்கு பொழுது முடிச்சுட்டு கிளம்பிடணும். நம்ம இந்த பெருநாள் தொழுகை அப்படித்தான் தொழ வேண்டிய தொழுகை. ஏனென்று தெரியுமா? குர்பானியுடைய கடாவில் இருந்து குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த ஒன்றிய மானிசத்தை ஒன்றை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்மையாக உள்ள அந்த உணவைத்தான் உண்டிருக்கின்றார்கள். அது சுன்னத்து. கல்லெண்ணையும் சாப்பிடுவதில்லை. பெருநாள் தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வரக்கூடாது. இந்த பெருநாளைக்கு ஈதுல் ஃபித்ருக்கு வந்து நோம்பு பெருநாளைக்கு சாப்பிட்டு வரணும். இந்த ஹஜ் பெருநாளைக்கு சாப்பிடாம வரணும்.
சாப்பிடாம வந்து தொழுது முடிச்சுட்டு நீங்க வீட்டுல போய் குர்பானி கொடுத்து அதனுடைய இறைச்சியிலிருந்து ஒரு துண்டை எடுத்து முதன்மையாக புசிப்பது சுண்ணத்தாக இருக்குது. இந்த சுண்ணத்தை எத்தனை ஒரு நாள் ஃபாலோ பண்ண முடியும்? நம்ம தொழிலை டைட்ட போய் கொஞ்சம் நீங்க டைமிங் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காரு, ஒரு வயதானவர் இருக்காரு, என்ன செய்வாங்க? 7-7:30 மணிக்கு வைக்கிறீங்க தொழுக முடிஞ்சு போக கசாப் கணக்கார கூட்டு போகணும். அதுக்குள்ள அங்க அவர் இங்க இருக்கு அங்க இருக்கு எல்லாம் போயிட்டு வர்றது பார்த்தா 9-10 மணி எல்லாம் முடிக்கிறதுக்குள்ள 11 மணிக்கு உங்களுக்கு இறைச்சி வரும். அதுக்குள்ள இவர் வரைச்சிருவாரு. சோறு பசங்க 11 மணி நேரம் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா என்ன செய்யும்? அந்த இறைச்சியில இருந்து எதுவும் சாப்பிடணும்னு நினைச்சிருந்தா. அப்ப ஃபஜ்ருடைய நேரத்திற்கு நீங்கள் வரக்கூடிய சமயங்களிலேயே அப்பொழுதே இங்கு நீங்கள் வந்துவிட்டால் உடனடியாக தொழுகைகள் முடித்து விட்டு சென்றால் ஒரு 8 மணிக்குள்ள இதை முடிஞ்சிடும். நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு லேட்டாக ஆகிறதின் காரணமாக ஆனா ஃபஜ்ர் போயிடணும், தொழுகை லேட்டு, அதுக்கு முன்னாடி எவ்வளவு இருக்காது. ஏன்னா கறியை நாம வெட்டிக்கிட்டு என்ன நம்ம சமைக்கிறதுன்னு ஒண்ணு இவர் சாப்பிட்டதே என்ன ஆயிடும்? அந்த இறைச்சி சாப்பிட்டதுக்குள்ள 3 மணி ஆயிரும், அசரும் போகும். அன்னைக்கு ஃபஜ்ர் கிடையாது, லுஹர் கிடையாது, அஸ்ர் கிடையாது, மகரிப் இஷா வெளியே சுட்டு போயிடுவார். பெருநாளுடைய அன்றி தொழுகைகள் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் எவ்வளவு முடியும்? மகாபெரும் பாவியாக பாவம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். நடக்கின்றது எல்லா இடங்களும் நடந்து கொண்டே இருக்கக்கூடியதுதான். அப்படியானால் எப்படி தொழ வைக்க வேண்டும்? முதன்மையான நீங்கள் தொழ வையுங்கள். ஃபஜ்ருடைய நேரத்தை அனுசரித்து நீங்கள் இஷாக்குடைய நேரத்தை சூரியன் உதயத்திலிருந்து ஒரு 20 நிமிஷம் தள்ளி அதிலிருந்து பெருநாள் தொழுகை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுங்க. தொழுகாறு எப்போ வச்ச வேண்டும்? உண்மையில் தொழ வேண்டும், பெருநாளுடைய தொழுகையை தொழ வேண்டும், அமல்களை செய்ய வேண்டும் என்ன எனக்குரிய எண்ணமுடையவர்கள் சரியான நேரத்திற்கு வந்து விடுவார்கள். ஃபஜ்ருக்கு வந்துடுவாங்க. 3 மணிக்கு எழுந்துறீங்க, நீங்க இரவு முழுவதும் தொழுகிறது இருக்கு, இரவு முழுவதும் இருந்து வணங்க முடியல, உங்களால நன்மை தரம் இல்ல, ஒரு 3 மணிக்கு எழுந்துறீங்க, குளிங்க, அப்ப தாஜத்துடைய தொழுகையை தகாய் தொழுவுங்க, தொழுகை முடிச்சுட்டு அல்லாஹ் பெறுங்கள். யா அல்லாஹ் என்னுடைய இரவு என்னுடைய துஆக்களை கபூல் செய்வதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய், என்னுடைய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக ஆக்கி எங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வெற்றியை கொடு, என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய திருமண குழந்தைகளுக்கு நல்ல ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கும் ஆணும் சாதியான ஜோடியை அமைத்து வை, என்னுடைய ஊரை ஒற்றுமையாக ஆக்கிவை, நீதமான அரசுகளை கொடு, நேர்மையான ஆட்சியாளர்கள், எல்லா விஷயங்களும் கேட்கலாமே. இன்னும் எந்திரிக்கிறது இல்லையே. 5 மணிக்கு ஃபஜ்ர் சொன்னா கூட எந்திரிக்கிறது இல்லையே. அருமைக்குரிய சகோதரர்களே, பெருநாள் அன்று தக்பீர்கள் சொல்கின்றோமே, இந்த தக்பீர் எப்படி உருவானது? தக்பீர் உருவானதுடைய கிளைகள் என்ன என்று முடியுமா? ஏதோ ஒரு ஆன்சமர் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து கோர்வை செஞ்சு கொடுத்தது இல்லை தக்பீர். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனாங்க, இப்படி ஒரு தக்பீர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த ஹதீஸுடைய விரிவுரைகள் எழுதும் பொழுது ஹாஷியா என்று சொல்வார்கள், அதில் குறிப்பிட்டு காண்பிக்கின்றார்கள். ஸஹாசிதாவுடைய கிதாபுகளை பார்த்தால் தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுப்பதற்காக முயன்றார்களே, அறுக்க மறுத்ததே, அப்பொழுது கத்தியை தூக்கி எறியப்பட்ட பொழுது வானத்தில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வந்தார்களே, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்பதாக அல்லாஹ்வே மிகப்பெரியவர் என்று சொல்லிக் கொண்டு ஆட்டை கொண்டு வந்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்பதாக இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இது இரண்டையும் கேட்டுக்கொண்டு அங்கே தரையில் படுத்திருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து அல்லாஹ். இந்த 3 நபர்களுடைய கூட்டுகள் தான் இந்த தக்பீராக இருக்குது. ஏன் அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ்வுடைய தியாகத்தை ஏற்றுக்கொண்டான், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்பதாக ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். உடனடியாக இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை.
அல்லாஹ்தான் மிகப்பெரியவன் என்பதாக இதை கண்ட இஸ்மாயில் ஸலாம் அல்லாஹ் மிகப்பெரியவன், அவனுக்கே எல்லா புகழ்ச்சி அனைத்தும் அவனுக்கே உரியது என்பதாக சொல்லி இருந்தார்களே. அதனால் நான் குர்பானி கொடுக்கக்கூடிய சமயங்கள் கூட அந்த சட்டங்கள் நம்ம தெரியணும். ஃபர்ஸ்ட் குர்பானி கொடுக்கையில 3 நரம்புகள் இருக்கும் இந்த ஆடுகளுக்கு, எல்லா விலங்குகளுக்கும் இருக்குமே. ஒன்று உணவு குழாய், 2வது இரத்த குழாய், 3வது சுவாச குழாய். இந்த 3 குழாய்களும் அறுபட வேண்டும், தெளிவான முறையில் அறுபட வேண்டும். யாருடைய பெயர்களில் கொடுக்கின்றீர்களோ அவர்கள் கைகளினால் அறுக்க வேண்டும். ஒருவேளை முடியாது, அவங்களால ரத்தத்தை பார்த்தா அவங்க மயக்கம் போட்டுருவாங்க, அவங்களால அறுக்கிறதுக்கு சக்தி இல்லை, சிறப்பாக இருப்பாங்க, கைவிடக்கூடியதாக இருக்கும், அவங்களால அறுக்க முடியாது அப்படின்னா அவர்களுடைய உறவினர்கள் மகனோ பேரனோ இவங்களை வச்சு அறுக்க சொல்லலாமே. அப்பொழுது அறுக்கக்கூடிய சமயங்களில் யார் குர்பானி கொடுக்கின்றார்கள் அவர்கள் பக்கத்துல அவங்க துஆ செஞ்சு கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். இப்ப என்ன செஞ்சணும், அதெல்லாம் அறுக்கிறது இல்லை. கசாப்பரக்காரர் என்ன கத்தி 4 பேர் சொல்லுங்க அழுங்க பிஸ்மில்லாஹ் அக்பர், பிஸ்மில்லாஹ் அக்பர். அவர் கத்தி வச்சவர் இவர் சொல்றாரு பிஸ்மில்லாஹ் அக்பர் சொல்றாரு, நம்ம அறுக்கிறோம், அறுத்து போட்டுருவாங்க. இது எப்படி இவர் சொல்லி அறுத்தாராங்கிறது அங்க தெரியாது. அறுக்கிறவர் கத்தியை கையில வச்சிருப்பாரு, அங்க சொல்ற பிஸ்மில்லாஹ் அக்பர் நான் சொல்லிட்டேன், இவரை போட்டு அறுத்துருவாரு. இது எப்படி நீங்க குர்பானி கொடுத்ததாக செய்யணும்? அந்த கரியை கொடுத்தது ஹராமாச்சே. அப்ப அறுக்கக்கூடிய நபர்கள் பிஸ்மில்லாஹ் அக்பர் சொல்லி அறுக்கணுமே. சொல்ற விஷயம் வருங்களா? ஒரு நபர் கத்தியை கொடுக்கிறாருன்னா பிஸ்மில்லாஹ் அக்பர் சொல்லி கத்தியை கொடுக்கிறாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை. நான் அறுக்கிறேன், என்னால் அறுக்க முடியாது, நான் கத்தியை வாங்கி பிஸ்மில்லாஹ் அக்பர் சொல்லி அறுக்கக்கூடிய நபருடைய கரங்களை கொடுக்கிறேன் அப்படின்னா அவர் வாங்கி அறுக்கிறாருன்னா பிரச்சனை இல்லை. அவர் கத்தியை வச்சிருக்காரு, இவர் பிஸ்மில்லாஹ் அக்பர் சொல்றாரு, கத்தி மாறல, வார்த்தை அங்கிருந்து வருது, இவர் அறுக்கிறார் அப்படின்னா இது கூடாது. நமக்கு தெரிய மாட்டேங்குது. குர்பானி கொடுக்கிறவர்கள் பக்கத்தில் நிற்க வேண்டும். அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய சமயத்தில் தக்பீர்கள் முடியப்பட வேண்டும். அதே சமயத்தில் குர்பானி கொடுக்கப்படக்கூடிய சமயங்கள் இந்த பொருள்கள் 3 அறுபத்திருக்கணும். மொத்தத்துக்கு தலை துண்டிச்சிடும் கூடாது, துண்டிப்பது என்பது மக்ரூஹ். ஒருவேளை அப்படி துண்டிச்சிருச்சு கூடுமா கூடாதான கூடும், துண்டிக்கும் அளவிற்கு அறுப்பது கூடாது, மக்ரூஹானது, வெறுக்கத்தக்க செயல். ஒரு சமயம் அறுத்தவர் வேகமா அறுத்தால் அந்த சமயங்கள் துண்டித்து விட்டது, எதிர்பாராத சமயங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய குற்றமாக ஆயிடுமா? குர்பானி கூடுமா கூடாது? குர்பானி கூடு. ஒன்னே அறுக்கிற கத்திகளை மிகவும் சார்பாக வச்சிருக்கணும். அறுக்கக்கூடியது கூட ஒண்ணு இல்லை, நம்ம ஒரு பிளேடு வாங்குவோம், ரைட் அப்படின்னு பார்த்து கையில கீழிடும், நமக்கு தெரியாது, அது அறுத்தது தெரியாது. லாஸ்ட்ல பார்த்தனுங்க குளிக்கையில சோப்பு போட்டு என்ன இங்குள்ள அறுத்து இருக்கு, ஓ பிளேடு வெட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இது போல சார்பாக இருக்கு. எதுக்கு சொல்ல வரும்னா அதுக்கு அறுக்கக்கூடியது கூட தெரியக்கூடாது. ஒரு ஆடை அறுக்கும் பொழுது மற்றொரு ஆடை அதை பார்க்கக்கூடாது. ரசூலுல்லாஹி சொன்ன விஷயம் இதெல்லாம் ஒரு ஹதீஸாக தெளிவாக உங்கள்கிட்ட சொல்றதுக்கு இப்ப நேரங்கள் குறைவாக இருக்குது, சில சட்டங்களை சொல்லி விட்டு செல்கின்றேன். அப்ப அறுக்கக்கூடிய சமயங்களில் கத்தியை கூர்மையாக வைத்திருக்க வேண்டும், ஒரே அறுவையில் அறுப்பதற்கு பார்க்க வேண்டும், முடியவில்லை என்றால் 3 அறுவைகள் அதை அறுக்க வேண்டும். அப்ப அந்த அளவுக்கு சார்பாக இருக்கணும். ஒரு முறை அறுக்கின்றோம், 2வது முறை நீக்கின்றோம், 3வது முறை ஒரு அறுவை. இதுதான் இந்த 3 தான் வரணும். போட்டு கலகலகலன்னு அறுத்துக்கிட்டு இருக்கிறது. வதை செய்வதை மார்க்கம் விரும்பவில்லை. அதில் கத்தியை தீட்டுவது கூட அறுக்கக்கூடிய பிராணிகள் முன்னால் வந்து கத்தியை தீட்டாதீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி சொன்னார். ஒவ்வொரு விஷயங்களும் அறுக்கக்கூடிய சமயங்களை இப்படி அறுக்க வேண்டும். அதே சமயத்தில் நீங்க ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயங்கள், அறுத்த உடனே வந்து சீக்கிரம் வந்து அவங்க உடிச்சு கொடுத்து அடுத்த இடத்துக்கு போகணுங்கிற கருத்தை போட்டு உடச்சு விட்டுருவாங்க. உடச்சு போட்டு அதனுடைய முழுமையாக ரத்தங்கள் வெளியேறுவதற்கு முன்பதாகவே உரிக்க ஆரம்பிச்சுறாங்க. இது கூடாது. முழுமையாக அதனுடைய
உயிர் பிரிய வேண்டும். அழுத்து போட்டோம், அழுத்த உடனே லாஸ்ட்ல வந்து கால் அடிச்சு துடிக்கும். பாத்தீங்கன்னா படப்படன்னு அடிச்சு நல்லா நீட்டு விரைச்சு நிற்கும். விரைச்சு நின்று அதுக்கு பின்னாடி வயிற்று கால் வச்சிருந்தா இது வச்சோம்னா ஒண்ணுமே அசைவே இருக்காது. அப்பத்தான் முழுமையாக உலக புரிஞ்சினர். இந்த முழுமையாக உயிர் பிரிவதற்கு முன்பதாக அதை முடிக்கப்பட்டாலோ அல்லது கழுத்தை ஒடிக்கப்பட்டாலை எடுக்கப்பட்டாலோ அந்த கரிய நஜீஸாகும். நஜீஸாச்சுன்னா என்ன அர்த்தம்? ஹராமான சாப்பிடுறதே ஹராமாகி போயிடும். இவ்வளவு தூரம் செலவழிச்சு இவ்வளவு தூரம் செஞ்சு இந்த ஒன்றில் நாம் கோட்டை விடுவதன் காரணமாக நாம் பெரும் தவறுகளுக்கு நாம் ஆளாகி விடுகின்றோம். சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரியும், பெருங்கொண்ட விஷயங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னா அறுக்கப்பட்டதுடன் ரத்தங்கள் முழுமையாக இந்த ஹார்ட்ல இருந்து ரத்தம் பம்பிங் ஆகி மூளைக்கு போகும். மூளைக்கு போய் மூளையில இருந்து ரத்தம் வரும். மூளையில இருந்து ரத்தம் வரக்கூடியதா எல்லா உறுப்புகளுக்கும் வரக்கூடியது வேண்டாம். நீங்க மருத்துவத்தை கேட்டுக்கங்க. ஹார்ட்ல இருந்து பம்பிங் ஆகி மேல போகும், மூளைக்கு போகும். மூளையில இருந்து இரண்டாவது அடுத்த எல்லா உறுப்புகளுக்கும் போகும். இதுதான் ரத்த சுழற்சியுடைய உடையது. இந்த அறுக்கக்கூடிய சமயங்களில் ஹார்ட் பம்பிங் ஆகிட்டு தான் இருக்கும். அப்ப பம்பிங் ஆக என்ன செய்யுதா ரத்தங்கள் எல்லாம் மூளைக்கு செல்வதாக இருந்து எல்லா ரத்தங்களும் வெளியேறும். எல்லா ரத்தங்களும் முழுமையாக வெளியேறும். அப்ப உடலில் எந்த ஒரு ரத்தமும் இருக்காது. முழுமையாக உயிர் பிரியும் வரை இருந்தால் அரகொலையில் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, கழுத்தை வச்சுட்டீங்க, இதாகிட்டீங்க அப்படின்னா, மொத்தத்துக்கு இந்த வெட்டது போல வெட்டுறாங்களே இந்த என்ன ஆயிருக்குன்னா அப்படியே அந்த ஹார்ட்டுடைய அந்த பம்பிங் கூட எல்லாம் போய் அப்படி நின்றும். நின்றவன என்ன ஆயிடும்? ஜாம் ஆயிடும். எல்லாம் பிளட் எங்கெங்கெல்லாம் நின்றுச்சோ அந்த இடத்துல அப்படி ஜாம் ஆகி நின்றும். சூடு நின்றவுடனேயே அதனுடைய சர்க்குலேஷன் என்று சொல்லக்கூடிய அது போகக்கூடிய தன்மைகள், ஓடக்கூடிய தன்மைகள் இருக்காது. உடனே வந்து அது கெட்டித்தன்மையாக ஆகும். ஒண்ணு வேணாம், நம்ம அடுத்த விட்டு பார்க்கலாம். அந்த ரத்தம் வந்து கீழே உடனே பாத்தீங்கன்னா கெட்டி ஆயிடும், உறைஞ்சிடும். இந்த உறையக்கூடிய தன்மைகள் உடனடியாக இருக்கிறது. அப்ப எல்லா ரசங்களையும் கரிகள் அந்த நரம்பு பகுதியில் ரத்தம் போய் அப்படி நின்றோம். இந்த கரியை வெட்டி கொடுத்து நரம்புகள் எல்லாம் ரத்தங்களை சுத்தம் செய்யாமல் ஒன்று சமைக்கப்பட்டால் ஏதாவது உண்டானால் முழுமையாக அந்த இறைச்சி நஜீஸாக ஆகிவிடுகின்றது. சாப்பிடுவது ஹராமாயிடும். ரத்தம் அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான் ஹராம். பாக்கி ஏழை விஷயங்கள் ஒரு 6 பொருள்கள் இருக்கிறது. அதை தின்பது வெறுக்கக்கூடிய தன்மை அது ஹராமில் நிலைக்கு உள்ளதுதான். என்ன? சிறுநீரகப்பை, ஆண் பெண் குறி, அடுத்தபடியாக விதர்கள், இதுகளை எல்லாம் உண்பது ஹராமிற்கு நெருக்கத்தில் உள்ளது. பாக்கி ரத்தம் என்பது ஹராம் சித்தது. மொத்தத்தில் கரியை நாம் பங்கீடு செய்யக்கூடிய சமயங்களில் 3 பங்குகளாக வைக்க வேண்டும். முக்கியமாக தனக்கு ஒன்று எடுத்துக்கிறார்கள், அடுத்தவங்களுக்கு சரக்காக ஒன்று கொடுத்துள்ளது ஏழைகளுக்கு. 3வது இந்த ஒரு பங்கு இருக்கின்றது, நம்முடைய ரத்த சொந்தங்களுக்கு கொடுக்கணும். இன்னைக்கு இளைஞர்கள் இந்த கூட்டு குர்பானி, நம்ம மொத்தத்துக்கு நாங்கள் குர்பானி செய்யறோம்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராட் வராது நடந்துருது. ஓப்பனா சொல்லணும், அப்படிதான் சொல்லணும். நாங்க எல்லாம் கொடுத்துருவோம், உங்களுக்கு தேவை வந்து கறியை நாங்க கொடுத்துருவோம். கூட்டு குர்பானி சொல்லுவாங்க, 2 கறி உங்களுக்கு பட்சத்துல வந்துருங்க, பாக்கி எல்லாம் நாங்க பங்கீடு செஞ்சுவோம். இவங்க சொந்த மன்னத்துக்கு கூடிய பங்கை யார் செய்வா? நான் இப்ப கொடுக்கிறேன் அப்படின்னா என்னுடைய சொந்த மன்னங்கள், என்னுடைய ரத்த குடல்வாய் ஜனங்களுக்கு நான் கொடுக்க வேண்டுமே. இந்த கறிகள் அவர்களுக்கு உரிய உரிமையாச்சு. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல, யா ரசூலுல்லாஹ் என்னுடைய சதகாவுடைய பொருளை நான் கொடுப்பதற்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கவர்கள் முதன்மையாக ஏழ்மையாக இருக்கிறார், அவருக்கு நான் கொடுக்கவா மற்றவருக்கு கொடுக்கவா கேட்டபோது அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன? உன்னுடைய சொந்தத்திற்கு முதன்மையாக கொடு. ஏன்னா உன்னுடைய சொந்தத்திற்கு கொடுப்பதில் 2 பங்குடைய நன்மைகள் உண்டு. ஒன்று உன்னுடைய சொந்தத்துடைய தேவையை பூர்த்தி செய்தது, சொந்தத்தை நீ அரவணைத்ததற்குரிய ஒரு நன்மை, நீ சதக்காவுக்குரிய நன்மை. 2 நன்மைகள் இருக்குது. இந்த சொந்தத்துக்குரிய பங்கை யார் கொடுப்பா? இவங்க கொண்டு போய் இன்னாருடைய சொந்த பந்தங்கள் இவங்க அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டு போய் இருந்தாங்க இவங்களுடைய வீட்டுக்காரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்க கொண்டு போய் கொடுக்கணுங்க, நம்ம கொண்டு போய் கொடுக்கணுங்க.
அப்ப ஒரு குர்பானி ஒரு பங்கு வைக்கின்றோம் என்றால் குர்பானி 7 நபர்கள் சேர்ந்து அடுக்கின்றார்கள். ஒரு ஆட்டை என்றால், மாட்டை என்றால், ஒட்டகத்தை என்றால் அந்த 7 நபர்கள் நிற்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை குர்பானி கொடுக்கும் போது 7 நபர்கள் வந்தோம். அப்பொழுது 2 நபர்கள் 2 காலை பிடித்தோம், மற்ற 2 நபர்கள் 4 கால்களை 4 நபர்கள் பிடித்தோம், 2 நபர்கள் அதனுடைய கொம்பு தலைப்பகுதியை பிடித்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அறுத்தாங்க. 7 நபர்கள் சேர்ந்து அறுத்தோம், குர்பானி விட்டோம். 7 நபர்கள் சேர்ந்து அங்கிருந்து வரக்கூடியதை சரிசமமாக பிரிக்கப்பட்டு 7ஆக பிரிக்கப்பட்டு அந்த 7ஐயும் அவர்கள் வாங்கி சென்று அதிலிருந்து 3ஆக பிரிக்கணும். மொத்தத்துக்கு இங்க வச்சுக்கிட்டு நாங்க கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு சூட்சமும் இருக்கிறது. அதே போன்று குர்பானி கொடுக்கக்கூடிய இறைச்சிகள் எப்படி என்றால் அதனுடைய தோல், அதை யாருக்கு கொடுக்க வேண்டும்? மதரசாக்களுக்கு என்று சொல்லுவோம், ஏழைகளுக்கு என்று சொல்லுவோம். யாருக்கு ஜக்காத்துகள் வாங்குவதற்கு கடமையானவர்களாக இருக்கின்றார்களோ ஜக்காத்து, அவங்களுக்கு தான் அந்த தோல் போய் சேரணும். சுருக்கமாக இந்த ஜக்காத்தை பற்றி ரமலானிலே பார்த்திருக்கோம். பெருமைக்குரிய சகோதரர்களே, குறைந்தபட்சம் இந்த சட்டங்களையாவது நாம் ஃபாலோ பண்ணி அனுசரித்து இந்த ஹஜ் பெருநாளை நிறைவு செய்வோமாக. வாஹத் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.